ஹாய் இன்டர்லிங்க் ஃபேமிலிஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அம்பாஸ்டர் ட்ரைனிங்கோட டே 2 டாஸ்க்கு தான். இன்டர்லிங்கில் அம்பாஸ்டர் இல்லாதவங்க இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, உங்களுக்கான வீடியோ எதுவும் இல்லை. ஆனால் இன்டர்லிங்க் மைனிங்னு ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஃப்ரீ மைனிங் தானே, கண்டிப்பான முறையில் லிஸ்ட் ஆகக்கூடிய காயின் அப்படியே இந்த வீடியோ கீழே பண்ணுங்க. தெளிவான வீடியோ இருக்குது, பார்த்து ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. நான் ஜாயின்லாம் பண்ணிட்டேன் பிரதர், மைண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அம்பாஸ்டர் ட்ரைனிங் எனக்கு தெரியாது அப்படின்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அம்பாஸ்டர் ட்ரைனிங்கை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அம்பாஸ்டர் ட்ரைனிஸ் வாங்க. ஓகே, இப்போ கூகுள் குரோமுக்கு வந்துருங்க. சாட் ஜிபிடி அப்படின்னு டைப் பண்ணுங்க. சாட் ஜிபிடி. ஓகே, சர்ச் கொடுத்தோன்னே வெப்சைட் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து டிஃபால்ட்டு ஆப்புக்குள்ளே போது என்கிட்ட வந்து சாட் ஜிபிடி ஆப் இருக்குது, நான் ப்ளே ஸ்டோரில் ஏற்றிட்டேன். ஸோ நீங்களும் வந்து ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம், வெப்சைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, உங்களுக்கு வெப்சைட்லேயும் இதே பேஜ் தான் வரும். இப்போ வந்து டைப் பண்ண வேணாம், முதல் லாகின் கொடுத்துக்கோங்க. லாகின் கொடுங்க. இப்போ கண்டினியூ வித் கூகுள் இருக்கா, இதை கொடுத்துக்கோங்க. லாகின் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக சேவ் ஆகும். அடுத்து உங்களோட இமெயில் ஐடி எதுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ கீழே ஆஸ்க் எனிதிங் இருக்கா, இந்த இடத்துக்கு வந்துருங்க. என்ன டைப் பண்ணுங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிள். ஐ நீட் ஃபுல் டீடைல்ஸ் அபவுட் இன்டர்லிங்க் லேப்ஸ் மைனிங் கான்செப்ட்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ், நோ நெகட்டிவ். நான் ஜூம் பண்ணுறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, கேலரியில் சேவ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு தடவை நீங்கள் பார்த்துக்கலாம். இதை மட்டும் போடுங்க, அதுவே எல்லாமே கொடுத்துரும். அது ஆட்டோமேட்டிக்காக வெப்பில் சர்ச் பண்ணுதா, சர்ச் பண்ணோடனே நம்ம கொடுத்துருச்சு. இன்டர்லிங்க் லேப்ஸ்னா என்ன எல்லாமே கொடுத்துச்சு பாருங்க. மைனிங் கான்செப்ட் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம இன்டர்லிங்க் டோக்கன் எல்லாமே கொடுத்துறோம் நம்ம இந்த ஏஐ. கடைசி வந்துருங்க. இப்போ ஆஸ்க் எனிதிங் இருக்கா, இப்போ நான் சொல்கிற ப்ராம்ப்ட் அப்படியே போடுங்க. நவ் ஐ நீட் 3. நம்ம டெய்லி 3 போஸ்ட் தான் போட போகிறோம். அடுத்து எக்ஸ் 3x கேப்ஷன். 3க்கு அப்புறம் ஸ்ட்ராங்ன்ற வேர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராங். நவ் ஐ நீட் 3 ஸ்ட்ராங் எக்ஸ் கேப்ஷன் போட்டிருக்கேன், கொடுத்தாச்சு. இப்போ நம்ம போஸ்ட் போடுறதுக்காக அதுவே 3x கேப்ஷனை கொடுத்துருச்சா, 3 இதை கொடுத்துரும். இதை வச்சு தான் நம்ம இமேஜ் ஜென்ரேட் பண்ண போகிறோம். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மணிக்கு ஜெமினி ஏஐ. இப்போ இந்த கேப்ஷன் மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. இந்த கிரிப்டோன்னு ஆரம்பிக்கா, இது லாங் ப்ரெஸ் பண்ணி ஹேஷ்டாக்ஸ் வேணாம், கரெக்டாக இங்கே வரைக்கும் இதான் கேப்ஷன் ஒன்று காப்பி பண்ணியாச்சு. இப்போ நம்ம திரும்ப குரோம்குள்ள வந்துருங்க. நீங்கள் ஆல்ரெடி சாட் ஜிபிடி குரோமில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வேற ஒரு டேப் இங்கே ப்ளஸ் செகண்ட் இருக்கா, இதை கொடுத்து வேற ஒரு டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஜெமினி ஏஐ. இப்போ 2 லிங்க் வருது, எதுனா கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். கூகுள் ஜெமினி எனக்கு ஓப்பன் ஆகுதா, எனக்கு ஆல்ரெடி இமெயில் சைனில் இருக்குது. உங்களுக்கு சைன்இன்ல இன்ட்டு கொடுத்துருங்க இந்த கேட்டுச்சு அப்படின்னா. உங்களுக்கு ஆல்ரெடி சைன்அப்ல இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணி திரும்ப ஜிமெயிலில் லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ ஆஸ்க் ஜெமினின்னு இருக்கா, இந்த இடத்துல நீங்கள் மேலே கிரியேட் இமேஜ்னு ஆப்ஷன் இருக்கா, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் மேனுவலாக அந்த இடத்துல கிரியேட் இமேஜ்னு டைப் பண்ணிடுங்க. கிரியேட் இமேஜ், அடுத்து அபவுட்னு போட்டுருங்க. இப்போ நம்ம காப்பி பண்ண கேப்ஷன் கிளிப் போர்டில் இருக்குது, அதை நான் லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா, இப்போ நான் வந்து இதை நீங்கள் ஃபாஸ்ட் இருக்கும் நீங்கள் மாற்றிக்கலாம், இல்லைனா அப்படியே இருக்கட்டும், இது மாற்ற தேவையில்ல. கொடுத்துட்றேன், ஆரோ மார்க் கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் இமேஜ் ஜென்ரேட் ஆகுது பாருங்கள். 5 to 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, இன்டர்லிங்க் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இமேஜை கொடுத்துருச்சு. இப்போ நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லைனா மேலே ஆரோ மார்க் இருக்கும், அதை கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே நம்ம எக்ஸுக்கு வந்துடுங்க. எக்ஸுக்கு போனோன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே போஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜ் இங்கே இருக்கும், செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம காப்பி பண்ண கேப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கலாம். போட்டிங்க அப்படின்னா ஹேஷ்டாக்ஸ் வந்து நீங்கள் போட தேவையில்லை, அது போடவே வேணாம். ஓகேவா, நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இமேஜ் வந்துடும், எக்ஸ் கேப்ஷன் வந்துருச்சு, போஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரு போஸ்ட் முடிஞ்சு. இதே மாதிரி தான் இப்போ திரும்ப சாட் ஜிபிடிக்குள்ள வந்துட்டு 2வது கேப்ஷன் இந்த இருக்கு பார்த்தீங்களா, ஸ்பெக்சுலேட்டர்ஸ்னு ஆரம்பிக்குது. இங்கேருந்து ஹேஷ்டாக்ஸ் வேணாம், பில்ட் வரைக்கும் நம்ம காப்பி பண்ணி திரும்ப ஜெமினி ஏஐ குரோம்குள்ள நான் வந்துட்டேன். திரும்ப அதே இடத்துல வந்து நீங்கள் கிரியேட் இமேஜ்னு டைப் பண்ணிக்கோங்க. கிரியேட் இமேஜ் டைப் பண்ணிவிட்டு அபவுட் அப்படின்னு போட்டுட்டு நான் காப்பி பண்ண கேப்ஷனை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ அடுத்த இமேஜ் எனக்கு ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு வேறு லெவல் இமேஜ் அதுவே கொடுத்துருச்சு. திரும்ப நீங்கள் இதை இந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணுங்கள், டவுன்லோட் ஆயிடும். ஓகே,
திரும்ப அதே மணிக்கு எக்ஸுக்குள்ளே வந்துடுங்க. போஸ்ட் கொடுத்துருங்க. இந்த இமேஜுக்கான கேப்ஷன் நம்மகிட்ட இருக்குது, அதை நீங்கள் முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து இமேஜ் ஆப்ஷன் இருக்கு, கேலரி ஆப்ஷன், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் இப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். போஸ்ட் கொடுத்துருங்க. இவ்வளோதான். இப்போ 3வது கேப்ஷனும் இதில் உள்ள மாதிரி கண்டிப்பாக நீங்கள் போட்டுருவீங்க. ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, நீங்கள் ஆல்ரெடி இருப்பீங்க, எனக்கு மெசேஜ் விடுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். 3 கேப்ஷன் போட்டாச்சா? இப்போ நான் சொன்னதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நீங்கள் 3 இமேஜ் போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம போஸ்ட் போட்ட இமேஜை வந்து நம்ம கூகுள் ஃபார்மில் சப்மிட் பண்ணணும். அது எப்படின்னா, நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அம்பாசடர் ட்ரெயினின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கும். அதில் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக இருப்பீங்க. அந்த குரூப்பில் போனோடனே பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் நான் போட்டிருப்பேன். அந்த கூகுள் ஃபார்ம் நிறைய பேருக்கு ஓப்பன் ஆக மாட்டேங்கி, டிரைவ் இல்லாதனால, இல்லை டிரைவ் இருந்தாலும் வந்து செட்டிங்ஸ் கொஞ்சம் மாற்றணும், ஓப்பன் ஆகாது. நீங்கள் அதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி கொடுத்துட்டு குரோமில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நியூ டேப் ஓப்பன் பண்ணி குரோமில் இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிரும். இப்போ லாஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா எந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துல, அதாவது இன்டர்லிங்க் ஆன்போர்டிங் 1 வீக் டாஸ்க் செக்லிஸ்ட் கொடுத்துருக்காங்களா? நம்ம டே 1 டாஸ்க் வந்து நமக்கு வீடியோ கிடையாது. டே 1 டாஸ்க் நம்ம வீடியோ ரெடி பண்ணல. காரணம் ரொம்ப சிம்பிள், எல்லா அஃபீஷியல் சேனல்லையும் ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். டே 2 தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். என்ன போட்டிருக்கு அப்படின்னா, போஸ்ட் 1 2 3 கண்டென்ட்ஸ் ஆன் எக்ஸ் அபவுட் இன்டர்லிங்க், அதை நம்ம போட்டு முடிச்சாச்சு. இப்போ அது சப்மிட் லிங்க்ஸ் வியா த ஹியர் அப்படின்னு ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்களா? சூஸ் நாட் அம்பாசடர் ஹெட், ப்ளூ கலர் லிங்க் இருக்கா? இந்த லிங்க் இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகும். அதில் தான் நம்ம அந்த லிங்க் சப்மிட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி 3வது பாயிண்டே பார்த்துக்கலாம். என்கேஜ் இன் எக்ஸ் போஸ்ட் எவ்ரி டைம் இஃப் தர் நியூ போஸ்ட் கம் 1 மீனிங்ஃபுல் மெசேஜ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம வந்து டே 1 வந்து அஃபீஷியல் சேனலில் நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம். அதில் ஏதாவது புது போஸ்ட் வரும் இன்டர்லிங்கை பற்றி, அப்டேட்டை பற்றி, அதுக்கு கமெண்ட்டில் வந்து மீனிங்ஃபுல்லாக ஏதாவது மெசேஜ் போட சொல்கிறாங்க, லைக் போட சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஓகேவா? சிம்பிள் தான். இப்போ நம்ம சப்மிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கரெக்டாக இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹியர் சூஸ் நாட் அம்பாசடர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு ஓப்பன் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம இமெயில் ஐடி அதே மாதிரி டிக் கொடுத்துக்கோங்க. இப்போ யூசர் நேம், டெலிகிராம் யூசர் நேம் வந்து அட்டு போட்டு தான் ஆரம்பிக்கும் எப்பயுமே. ஃபார் இன்டர்லிங்க் என்னோட யூசர் நேம். எங்கே இருக்குன்னு தெரில அப்படின்னா அப்படியே டெலிகிராம் வாங்க. டெலிகிராமில் லெஃப்ட் சைடு 3 கோடை தொட்ட உடனே மை ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கா? அதை கிளிக் பண்ணோடனே 3வது அங்கே யூசர் நேம் தான் இருக்கும். அதை காப்பி பண்ணி கூட நீங்கள் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அது இந்த ஆப்ஷன் டிஃபால்ட் ஆனில் இருக்கும், ஆனில் இருக்கட்டும். இன்டர்லிங்க் ஐடி, உங்களோட இன்டர்லிங்க் ஐடி எதுவோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. எக்ஸாம்பிள் என்னோடது நான் போடுறேன். அண்ட் கண்ட்ரி இந்தியா டிக் கொடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி என்ன டாஸ்க் சப்மிட் பண்ண போகிறோம் அப்படின்னா டே 2 தானே. ஸோ டே 2 டிஃபால்ட் ஆனில் இருக்கும், டே 2 இருக்கட்டும். அதுக்கப்புறம் நாங்கள் சப்மிட் பண்ண லிங்க்கை வந்து இந்த இடத்துல கொடுத்துடணும். எப்படி எடுக்கணும் அப்படின்னா எக்ஸுக்குள்ளே வந்துடுங்க. ப்ரொஃபைல் இந்த இடத்துல கிளிக் பண்ணோடனே ப்ரொஃபைலில் வந்தோடனே நான் போஸ்ட் போட்ட இமேஜ் இருக்கும். கீழே ஷேர் ஆப்ஷன் இருக்கா? இது கொடுத்தீங்க அப்படின்னா காப்பி லிங்க் வரும். காப்பி லிங்க் கொடுத்துக்கோங்க. இந்த லிங்க்கை இங்கே சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ், ஒரு 4-5 ஸ்பேஸ் விட்டுட்டு அகைன் 2வது போஸ்டர் லிங்க்கை காப்பி லிங்க் கொடுத்து இதே இடத்துலையே சப்மிட் கொடுத்துடலாம். இதே மாதிரி தான் 3வது லிங்க்கும் நல்லா ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த இடத்த சப்மிட் பண்ணிடுங்க. ஓகேவா? இவ்வளோ தான். கொடுத்துட்டு சப்மிட் ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கான டாஸ்க் ஓவர். இப்போ நான் வெளியே வந்துட்டேன். டே 3 பாருங்களேன், என்ன போட்டிருக்கு அப்படின்னா ரியாக்ட் ரிப்ளை டு 5 அஃபீஷியல் ஆர் அம்பாசடர் போஸ்ட். இப்போ நான் அம்பாசடராக இருக்கேன், என்னோட போஸ்ட்டு நீங்கள் ரியாக்ட் பண்ணலாம், ரிப்ளை பண்ணலாம். நம்ம ட்விட்டரில் தான், எல்லாமே எக்ஸில் தான். அண்ட் ஃபார் 5 அஃபீஷியல் போட்டிருக்கு, அது நம்ம கம்பெனியோட அஃபீஷியல் சேனல் தான். ஒன்றும் இல்லை, நம்ம டே 1 ஜாயின் பண்ணியிருப்போம். அந்த சேனலில் ஏதாச்சும் ஒரு 5 போஸ்ட் நீங்கள் எடுத்து அவங்களுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணலாம். ரிப்ளை மீன்ஸ் ஜஸ்ட் லைக் போடுறது, ரீபோஸ்ட் போடுறது, கமெண்ட்டில் ஒரு மெசேஜ் போடுறது, அவ்வளோதான். அடுத்த 2வது பாயிண்ட் காமன் அதே தான். போஸ்ட் 1 2 3 எக்ஸ் கண்டென்ட் இதே மாதிரி தான். நம்ம இன்றைக்கி போஸ்ட் போட்ட மாதிரி தான் இன்னொரு 3 போஸ்ட் போடணும். ஒரு டவுட் வரப்போ, பிரதர் ஆல்ரெடி 3 போஸ்ட் ChatGPT வச்சு கிரியேட் பண்ணி போட்டாச்சு, இப்போ திரும்ப 3 எப்படி கிரியேட் பண்ணனா? அதுவும் ChatGPT வச்சு தான். ChatGPT வச்சு 3 இல்லை 100 போஸ்ட் கூட கிரியேட் பண்ணலாம். ஆனால் டே 3 டாஸ்க்கு நம்ம நாளைக்கு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். நீங்கள் முதல் வீடியோ மட்டும் தான் ஒரு லென்த்தாக இருக்கும். காரணம்
நம்ம எல்லாமே செட்டப் சொல்லி கொடுத்துருப்போம். நாளைக்கு வந்து டேரெக்டாக நம்ம போஸ்ட் போட ஆரம்பிச்சிடலாம் அண்ட் டெய்லி டாஸ்க்கை நம்ம பார்த்துருவோம். இதில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு பர்சனலாக டிஎம் பண்ணி டவுட்டை கிளியர் பண்ணிடுங்க. டாஸ்க்கை முடிச்சிடுங்க. தேங்க்யூ.